இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை உடைச்சி பொடி மாஸ் மாரி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, கேரட், கோஸ், குடமிளகா. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுமாரி கட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி பொடி பொடியாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். முட்டை பொரிச்ச கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். நல்லா கலந்து விடுங்க. பிறகு நம்ம வெட்டி வச்ச எல்லா காய்கறிகளும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சாதத்திலே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். பார்த்து சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கறி மசாலா, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், சோயா சாஸ் கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. காய் எப்பவுமே ஒரு அரை வேக்காடு போல் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லா நீங்கள் வதக்க வதக்க நல்லா வதங்கிடும், தெரியாது. அது கூட நம்ம பொடிச்சு வச்ச முட்டையை சேர்த்துப்போம். நான் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை இதில் சேர்த்துருக்கேன். அந்த சாதத்தை கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.